அப்பா, அம்மா, மகன், மகள் நால்வரும் காரில் வெளியூர் சென்றார். அனைவரும் சந்தோஷமாக பேசி சிரித்தபடி போகும்போது கார் திடீரென பஞ்சர் ஆகிவிட்டது. குழந்தைகளுக்கான மகனும் மகளும் அக்கறையுடன் அப்பாவின் அருகில் நின்று பார்த்து கொண்டிருந்தனர். அவர்கள் பார்வையில் அப்பா தங்களுக்காக அப்படி சிரமப்படுவதில் உள்ள கவலை தெரிந்தது. ஆனால் அம்மாவோ அருகில் இருந்த மரத்தடியில் அமர்ந்து பென்சிலும் கையுமாக குறுக்கெழுத்து புதிரை விடுவித்து கொண்டிருந்தார். இதை பார்த்த மகனுக்கும் மகளுக்கும் அம்மா மீது கோபம் வந்தது. அப்பாவும் தன் மனைவியை அதிருப்தியுடன் பார்த்தார். அம்மா அதையெல்லாம் கண்டு கொள்ளவே இல்லை. டயரை மாற்றிய பிறகு பயணம் தொடர்ந்தது. அம்மாவிடம் குழந்தைகள் கேள்வி கேட்க ஆரம்பித்தனர். அம்மா, நீங்கள் ஏன் அப்பா கார் ரிப்பேர் பண்ணும்போது மரத்துல இருந்து கிராஸ்வேர்ட் போட்டீங்க? அப்பா பக்கத்திலே வந்து நின்றுக்கலாம்ல. அம்மாவுக்கு எப்படி கார் டயரை மாற்றுறதுன்னு தெரியாதே. எங்களுக்கு மட்டும் தெரியுமாம்மா? இருந்தாலும் நமக்காக அப்பா கார் ரிப்பேர் பண்ணும்போது ஒரு பண்புக்காக என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருக்கலாமே. ஆமாம், அப்படி ஒரு பண்பு இருக்குது இல்லை? என்னம்மா, எங்களுக்கு பண்பு சொல்லி தந்ததே நீங்கள் தான். ஆனால் நீங்களே இப்படி பண்பு இல்லாமல் நடந்துக்கிறீங்களே. சரி, அம்மா ஒரு கேள்வி கேட்குறேன். நான் ஆஃபீஸ் வேலைக்கு போயிட்டு வீட்டில் வந்து சமைக்கும் போதும், துணி துவைக்கும் போதும், பாத்திரம் கழுவும் போதும், வீடு துடைக்கும் போதும் நீங்களும் அப்பாவும் அதே பண்போடு என் பக்கத்தில் வந்து நின்றுருக்கிறீங்களா? எங்களுக்கு அந்த வேலையெல்லாம் தெரியாதுமா. அந்த மாதிரி தான் எனக்கும் டயர் மாற்றுறது தெரியாது. நான் போய் மரத்தடியில் உட்காந்துக்கிட்டேன். இப்போது தான் அப்பாவுக்கும் குழந்தைகளுக்கும் எப்படி அம்மாவின் மனதை கஷ்டப்படுத்தி இருந்திருக்கோம் என்று புரிந்தது. அம்மா தொடர்ந்தார். இன்றைக்கி நாம் வெளியில் கிளம்புனது காலையில் 7 மணிக்கு. நான் காலையில் 3 மணிக்கெலாம் எழுந்துட்டேன். அப்பாவுக்கு ஹோட்டல் சாப்பாடு ஒத்துக்காது. காலை டிஃபன், மதிய சாப்பாடு, நடுவில் தின்பதற்கு பணியாரம், சுழியன் எல்லாம் செய்தேன். அப்போது நீங்கள் அனைவரும் தூங்கிக் கொண்டும் டிவி பார்த்து கொண்டும் அரட்டடித்து கொண்டு தானே இருந்தீங்க. அப்போது நான் ஏதாவது உங்களை கேட்டேனா? இப்போது உங்கள் அப்பாவுக்கு இரக்கப்பட்டு என்னிடம் கேள்வி கேட்டது மாதிரி எனக்காக இரக்கப்பட்டு உங்கள் அப்பாவிடம் கேள்வி கேட்டீங்களா? அல்லது நீங்கள் தான் உதவி செய்தீர்களா? இதை கேட்டது மூவருக்கும் கண்ணில் நீர் பெருகியது. தங்கள் தவறை உணர்ந்த அம்மாவிடம் மன்னிப்பு கேட்டார். அம்மா மனம் நிறைந்து தன் நெகிழ்ச்சியை வெளிப்படுத்தாமல், இந்தாங்க தேங்காய் பால் முறுக்கு சாப்பிடுங்க என கணவருக்கும் குழந்தைகளுக்கும் கொடுத்தார்.